இப்போ சர்க்கரை நோயெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு வரும்னு தெரியுமாமா? பணக்காரங்களுக்கு வந்துச்சு. அன்னையாருக்கு வரும்னு சொல்லுவாங்க. பணக்காரங்க நோயினே அது பேர். ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க உடல் உழைப்பு குறைவு. கிராமங்களில் ஏலபாலை வந்து கஞ்சியும் கூழும் குறைவான உணவு சாப்பிட்ருப்பாங்க. பண்ணையார் வீட்டில் இருக்கவங்களாம் 3 வேளை நல்லா சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ நோய் எங்கே ஆரம்பிக்குது? ஒரு காலத்தில் ஒரு வறுமையில் இருந்தப்போ கூட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே காசு பணம் வந்துருச்சு. எல்லா கையில் வரும்போது எல்லாருமே எல்லாத்தையும் எந்த நேரமும் சாப்பிட என்ன ஆகுது? எல்லாருக்குமே காமன் ஆயிடுச்சு. பணக்கார நோயின்னு இருந்தக்கூடிய நோய்கள் இன்னைக்கு காமன் எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உழைக்கிறவங்களுக்கு சுகர் வராதுன்னு சொல்லுவாங்க. விவசாயிகளுக்கும் சுகர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பல பேர் விவசாயம் பண்ணுறாங்க, காலைல வாக்கிங் போகிறாங்க. சார் எங்களுக்கு சுகர் வந்துருச்சு. ஏன்? இது எல்லா வாழ்வியல் எல்லாமே மாறி போச்சு. மதியம் 12 மணி 1 மணி சாப்பிட வேண்டிய நேரம். இன்றைக்கி பைக்கில் மார்க்கெட்டிங் போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அந்த நேரம் சாப்பிட்ற டைமில் என்ன பண்ணுறாங்க? ஒரு டீ சாப்பிட்றாங்க, போண்டா வடை சாப்பிட்றாங்க. 4 மணிக்கு போய் சாப்பாடு சாப்பிட்றாங்க. உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டா நோய் தீரும் என்பதே தவறு. எந்த நோயாளியாக இருந்தாலும் உணவில் தான் நீங்கள் சரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஆரோக்கியமான உணவுகளை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பசிக்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு பசிக்கும் போது ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க. உணவு எடுத்துக்கிறீங்க, உணவு உள்ளே போகுது, அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதற்கப்புறம் இந்த உடம்புல எவ்வளோ வேலை இருக்குது. நுரையீரல் வேலை செய்யணும், இருதயம் வேலை செய்யணும், கல்லீரல் வேலை செய்யணும். இந்த உறுப்பெல்லாம் வேலை செஞ்சு தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற கழிவுகள் உடம்புல சேரும்போது மாரடைப்பு, வாந்தி பேதி. இன்னைக்கு அஜாக்கிரதையினால பல நோய்கள். அரைக்கிது வெளியே தள்ளுது, ஒரு மிஷின் மாதிரி தான். அப்போ என்ன ஆகுது? உடலில் நிறைய உங்களுக்கு செல்ஸ் வந்து இறந்து போகுது. அதனால எப்பொழுதும் அன்றாட வாழ்வியலில் ஒரு இயல்பு உணவை குறைச்சாகணும். அதனால அந்த உணவில் கவனமாக இருக்க வேண்டியது எல்லா நோய்க்குமே முக்கியம். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வள்ளலார் வைத்தியசாலையில இருந்து சாது ஜானகிராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருட்பெருஞ்சோதி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறோம்மா. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக ஆரோக்கியம் சார்ந்த நிறைய விஷயம் பத்தி நம்ம பேசுறோம். குறிப்பா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டைமுக்கு சாப்பிடு, 3 வேளை கரெக்டா சாப்பிடு அப்படின்பாங்க. சாப்பிடாத அப்படின்றத பத்தி யாருமே பெருசா பேசினது கிடையாது. இந்த சாப்பிடாம இருக்கிறதுனால உடம்புக்கு நல்லதா கெட்டதா, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி எல்லாத்துலேயே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா சாப்பிட்றது. நான் அடிக்கடி நிறைய நீங்கள் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக யாருமே சோகமாக இருக்க மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கெல்லாம் வீக்கெண்ட்ஸ் நகரங்களில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையான வெளியே போயிடணும். மிட் நைட் பிரியாணி எல்லாம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கு. அது ரொம்ப டூ மச், அது டூ எக்ஸ்ட்ரீமு. ஒரு நல்ல குடும்பங்களே இன்றைக்கி வெளியே போய் ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றாங்க. உணவுன்றது மனிதனில் வாழ்வியலில் ரொம்ப பெரிய பங்காற்றுது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால், இந்த ஏற்கனவே யோக சாஸ்திரம் இந்த உடம்புக்கு பேரே அன்னமய கோஷம், சோற்று உடம்புன்னு சொல்லுது. சோறால தான் இந்த உடம்பே வளர்க்கப்படுது. அதனால தான் உணவு மேலே, உணவின் அவசியமும் இருக்குது, உணவு மேலே பட்டு இருக்குது. வள்ளல் பெருமானாரே வடலூரில் ஞானசபையை கட்டல, தர்மசாலை தான் கட்டினார். ஏன்? அந்த பசிக்கு உணவு கொடுத்தல் என்பது, அன்னதானம் என்பது மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வள்ளல் பெருமான் தர்மசாலை தோற்றுவித்த பொழுது உணவு இல்லாமல் இறந்தாங்க. இன்னைக்கு சாப்பிட்டு சாகுறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க கேட்கலாம், என்னங்க சாப்பிட்றனால உடம்புல நோய் வருமானா? உண்மை. வள்ளல் பெருமானாரும் சரி, சித்தர்களும் சொல்றாங்க, இந்த தேக நஷ்டத்திற்கு 3 காரணம் இருக்குமா. ஆகாரம், நித்திரை, மைதுனம். இந்த ஆகாரம்ன்றது உணவு, நித்திரை என்பது தூக்கம், மைதுனம் என்பது தாம்பத்தியம். இதுல 100ல் 90% தேகம் அழிவதற்கு காரணம் ஆகாரம் தான். காரணம் என்னன்னா, குழந்தையா இருக்கும்போது உணவு உண்டு, அடுத்தபடியா வாலிபத்துல தான் காமம் வருது, வயோதிகத்திலையும் உங்களுக்கு காமம் மைதுனம் இல்லைனாலும் உறக்கம் உண்டு, உணவு உண்டு. அப்ப ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீ கேட்கலாம், சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லதுதானுங்க அப்படின்னா, நம்ம சாப்பிட்டதுனால உடம்புல எனர்ஜி கிடைக்குது, அது ஒரு பக்கம். ஆனால் அந்த சாப்பாட்டுலேருந்து எனர்ஜி எப்படி ஆகுது? நீங்கள் சாப்பிட்றீங்க, மெல்றீங்க, இரைப்பை போகுது, இரைப்பையில் கல்லீரல், மண்ணீரல் வேலை செய்யுது, கணையம் வேலை செய்யுது, சிறுகுடல் வேலை செய்யுது, பெருங்குடல் வேலை செய்யுது. இத்தனை உறுப்புகள் வேலை செஞ்சு அந்த உடம்புல சத்தை எடுத்துட்டு அசத்தை வெளியே தள்ளுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சாப்பிட்ற உணவுலேருந்து சத்து வேணுன்றோம், அந்த உணவுலேருந்து சத்தை எடுக்க மறுபடியும் சத்தை செலவு பண்ணுறோம். அந்த விதத்தில் உணவுனால தான், தேகத்தினால தான் இந்த உடம்புக்கு நஷ்டம் வருதுமா. இப்போ நீ கேட்குற மாதிரி சாப்பிட்டு ஆகணும், பசிக்கும்போது சாப்பிடணும், அது யாரும் நிறுத்துங்கலாம் சொல்லலை. அடுத்தபடியாக இப்போ 3 வேளை உணவுன்ற ஒரு பழக்கம் இருக்குது, நம்ம அதை பற்றியும் பேசணும். அடுத்தபடியாக இங்கே எப்படி பட்டினியாக இருக்கிறது, எப்படி ஒரு நோயை தீர்க்கும், ரெண்டையும் பேசணும். பட்டினியா இருந்தா நோய் தீரும். பட்டினியா இருந்தா நோய் தீரும். வைத்திய சாஸ்திரம் 2 விஷயத்த பேசுதுமா. ஒருவேளை உண்பவன் யோகி.
இருவேளை உண்பவன், இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், போகி. 3 வேளை உண்பவன் ரோகி. அப்போ 3 வேளை உணவு சாப்பிட்டீங்கன்னா ரோகம் அவசியம் வந்துடும். சார் நான் 3 வேளை உணவு சாப்பிட்றேன், ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் நான் வயல்வெளிகளையும் ரோட்டில் வேலை செய்கிறேன், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அலுவலகத்தில் சென்னை போன்ற டெஸ்க்டாப் பார்க்குறேன், நான் 3 வேளை சாப்பிட்றேன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் நோய் வந்துடும். அப்போ உணவை நீங்கள் குறைச்சாகணும். உணவு ஒரு காலத்தில் நம்ம சின்ன வயசில் நல்லா சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு பெரிய விழிப்புணர்வு இன்டர்மீடியட் பாஸ்டிங்லாம் ஏன் வந்துருச்சுன்னா உணவுனால தான் தேக நஷ்டமே வருது. சரிங்களா? அப்போ நம்ம உணவு கண்ட்ரோலுக்கு அவசியம் வந்தாகணும். இப்போ இந்த சாப்பிட்றதுனால நோய்கள் வருதுன்னு நம்ம சொன்னால சார், இப்போ இந்த சாப்பிடாம இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்றாங்க இந்த அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த நோயும் வர்றது இல்லையா சார்? சரி, இப்போ நீங்கள் சாப்பிடாம இருக்கணும் எப்போ அப்படின்றது முக்கியம் இருக்குது. இன்னும் நான் நல்லா இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், அப்போ பசிக்குது, அப்போ சாப்பிடாம வந்து நோய்க்கு வந்துடும், வயிற்றுல புண்ணு தான் வந்துடும். நம்ம எப்போ சொல்கிறோம்னா லங்கனம் பரம ஔஷதம், பட்டினியே சிறந்த மருந்து. எப்போனா உங்கள் உடம்புல பிரச்சனை வரும்பொழுது, இப்போ எனக்கு காய்ச்சல் வந்துடுது, உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிருக்கு, உடம்பு ஜுரம் அடிக்குது, இப்போ இயல்பாக இது என்ன பண்ணுறோம், உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், இல்லைன்னா மெடிக்கல் ஷாப் போய் மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் படுத்துக்கிறோம். அப்போ தான் நம்மளை பார்க்க வரவங்களாம் பழங்களும் ஹார்லிக்ஸ் அது இதுன்னு எல்லாம் அள்ளிக்கிட்டு வராங்க. அப்போ தான் நம்மளால் நிறைய சாப்பிட்றாங்க. உண்மையிலேயே நோய் என்பது உடல் கழிவுகளை வெளியேற்றுவதற்கான நேரம். இந்த கிரானிக் டிசீஸை பற்றி நான் பேசலை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு உடம்புல ஒரு பெரிய நோய் வந்திருக்கு, பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அப்போ போய் பட்டினி இருங்கலாம் நான் சொல்லலை. இயல்பாக தலைவலிக்குது, உடம்புல ஜுரம் வருது, காய்ச்சல் அடிக்குது, இயல்பாக வரக்கூடிய அந்த நேரம் நீங்கள் உடம்புக்கு ஓய்வு கொடுங்க, மனசுக்கு ஓய்வு கொடுங்க, வாய்க்கும் ஓய்வு கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே கழிவு வெளியேற்றம் நடந்துகிட்டு இருக்கு, உடம்புக்கு ஓய்வு தேவை. அப்போ மறுபடியும் சாப்பிடும் போது என்ன நடக்குது, உணவுன்றது மட்டும் வேலை கிடையாது, மறுபடியும் உள்ளுறுப்புகள் வேலை செய்யணும். அப்போ நீங்கள் ஓய்வு கொடுக்கும்போது என்ன ஆகுது, எல்லா கல்லீரல், மண்ணீரல், ராஜ உறுப்புகள் எல்லாம் ஓய்வு எடுக்கும்போது கழிவு வெளியேறி மறுபடியும் அது உடம்பு புத்துணர்வு பெற்றுக்கொள்ளுது. அதனால தான் நீங்கள் இன்டர்மீடியட் பாஸ்டிங் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி 10 மணி நேரம் 5 மணி நேரம் இடைவெளி விடுங்கன்றது. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க கீப்பான் நம்ம உடம்பு என்ன பண்ணுது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, அரைக்குது வெளியே தள்ளுது, அரைக்குது வெளியே தள்ளுது, ஒரு மிஷின் மாதிரி தான். அப்போ என்ன ஆகுது, உடலில் நிறைய உங்களுக்கு செல்ஸ் இறந்து போகுது. அதனால எப்பொழுதும் அன்றாட வாழ்வியலில் ஒரு இயல்பு உணவை குறைச்சாகணும். ஏன்னா வள்ளல் பெருமானே சொல்கிறாரு, பத்திய பக்குவ ஆகாரத்தால் தீராத நோயும் இல்லை, அபக்குவ ஆகாரத்தால் வாராத நோயும் இல்லைன்னு ஜீவகாரணி ஒழுக்கத்தில் சொல்றாரு. ஒருத்தர் நோய் என்ன பண்றாங்க வைத்தியர், குறைவான உணவை கொடுத்து பக்தி ஆகாரம் கொடுத்து நோயை சரி பண்றாங்க. அதே உணவுனாலதான் உடம்புல நோயுமே வருது. அப்ப நோய் தீர்வதற்கு முதல் விஷயம் என்னது, பத்திய ஆகாரம், குறைவான ஆகாரம். ஸோ எப்ப நீங்க லங்கனம் இருக்கணும், எப்ப பத்தியம் இருக்கணும்னா உடம்புல நோய் வர ஆரம்பிக்கிற பொழுது. அடுத்து இனிமேல் எனக்கு உடம்புல நோய் வரக்கூடாதுன்றப்ப இந்த ஆகாரத்தை குறைக்க உண்மையிலே சொல்லட்டுமாமா, இப்ப நான் ஒரு பாதாம் பருப்பு இருக்குது, சாப்பிட்டா நல்லதுதான். எத்தனை ஒரு 5 பருப்பு 6 பருப்பு சாப்பிட்டா போதும், என் உடம்பு அவ்வளோதான் வாங்கும். நீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1/2 கிலோ 1 கிலோ சாப்பிடும்போது என்ன ஆகுது, 5-10 பருப்புக்கு தவிர மற்றபடி இதை அரைக்கிற வேலையும் அதிகமாகுது, அரைச்சு கழிவாக தான் போகும். நம்ம ஒட்டகம் மாதிரி 4 நாளைக்கு உடம்புல தண்ணி சேர்த்து வச்சுக்காது. என் உடம்புல இன்னைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும், எவனுக்கு எவ்வளோ விட்டமின் வேணும், எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அதிகமாக சாப்பிடும் பொழுது அந்த உணவும் விரையுமாகுது, உடலுக்கு தீமையும் வருது. ஸோ இதை தான் நாங்கள் லங்கனம் பரம ஔஷதன்றோம். இயல்பாக உணவு குறைக்கிறது ஒரு ஏஜில் கொண்டு வந்துடணும். அடுத்து நோய் வரும் பொழுது வைத்த காயப்படுவது என்பது சிறப்பு. ஸோ இதை தான் நம்ம லங்கனம் பரம ஔஷதம் நம்ம சொல்கிறோம். மற்றபடி கிரானிக் டிசீஸ்லாம் இருக்கும்போது மருத்துவரை அணுகி நம்ம எப்படி என்ன உணவு தேவையோ அந்த உணவை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, இப்போ சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் வருது அப்படின்றத பற்றி தொடர்ந்து எல்லா மருத்துவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கூட அதை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த சாப்பிடாம இருக்கிறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் சார்? சாப்பாடுன்றது எதுக்கு, பசிக்குது இல்லைங்களா, ரெண்டாவது ருசிக்குது இல்லைங்களா. இப்போ நான் மதியம் 12 மணிக்கு எனக்கு பசிக்குதுமா, நான் வீட்டில் போய் சாதம் சாம்பார் ரசம் சாப்பிட்றது என்பது அவசியம். நான் 12 மணி 1 மணிக்கு பக்கெட்டில் பிரியாணி வாங்கி சுட சுட சாப்பிட்றேன்றது என்னது, அனாவசியம். இப்போ ரெண்டுக்கும் உங்களுக்கு புரியல, ரெண்டுமே உணவு தான். இங்கே எனக்கு அத்தியாவசியமாக இருக்கு, உயிரை வளர்க்கணும், பசி போக்கணும். நான் 12-1 மணிக்கு போய் நம்மளோட கலாச்சாரம் நம்ம மரபுலே இல்லாத ஒன்று. உங்களுக்கு செய்வாங்க வீட்டில் 12-1 மணிக்கு யாராவது சாப்பிட்டா என்னடா பேய்மே நைட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்ன பழக்கம். 8 மணியே தாமதமான உணவுன்னு போய் இன்னைக்கு 10 மணி ஆகி 11 மணி 12 மணி என்றாவது ஒரு நாள் இங்கே பயணத்தில் இருக்கிறீங்க, பசிக்குது, அது அத்தியாவசியம். ஆனால் தினசரி நான் போய் லைனில் நின்று போய் சாப்பிட்றேன்னா அது என்ன பண்ணும், உடம்பை கெடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வெறும் நம்ம எல்லாரும் உணவு என்பது நாக்கு என்பது ருசிப்பதற்காகவும் வயிறு என்பது சாப்பிட்றதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், கிடையாது. வயிறும் வாய் இறைவன் எது கொடுத்தாருன்னா இந்த தேகத்தை உடலை வளர்த்து கொள்வதற்கு தான். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட அவசியம் என்ன ஆகணும், நல்லா புரிஞ்சுங்க. உணவு எடுத்துக்கிறீங்க, உணவு உள்ளே போகுது, அது மட்டும்தான் நமக்கு தெரியுது. அதற்கப்புறம் இந்த உடம்புல எவ்வளோ வேலை இருக்குது,
நுரையீரல் வேலை செய்யணும், இருதயம் வேலை செய்யணும், கல்லீரல் வேலை செய்யணும். இந்த உறுப்பெல்லாம் வேலை செஞ்சு தேவையற்ற கொழுப்புகள், தேவையற்ற கழிவுகள் உடம்புல சேரும்போது மாரடைப்பு, வாந்தி பேதி, இன்னைக்கு அஜாக்கிரதையினால பல நோய்கள். அதனாலதான் சொல்றோம், உணவு அத்தியாவசியம், அவசியம் பசிக்கு. அப்புறம் ருசியும் தேவை, ஏகதேசம். அதனால நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விருந்து மருந்து எத்தனை நாள்? 3 நாள். இன்றைய நகரங்கள்ல, இன்றைய காலங்கள்ல 3 வேளையும் வருடம் முழுவதும் விருந்து சாப்பிட்றாங்க. அது உடவுல பெரிய நோயை கொண்டு வந்து சேர்த்துரும். எளிமையான பக்குவமான ஆகாரமே நீண்ட நாள் ஆரோக்கியத்திற்கு முக்கியமா. என்னைக்கா ஒரு நாள் திருமணத்தில் ஒரு விருந்து சாப்பிட்டு வரோம், என்னைக்கா ஒரு ஹோட்டலில் விருந்து சாப்பிட்டு வரோம். அதுக்கப்புறம் உடம்பை காய போடுங்க, எளிமையான ஆகாரம் சாப்பிடுங்க. அதுதான் நீங்கள் நீண்ட நாள் வாழ்வதற்கும், ஆரோக்கியமான வாழ்வுக்கும், அமைதியான மனதிற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும். ஓகே. அதே மாதிரி இந்த டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அம்மாலாம் நம்ம சொல்லுவோம், டைமுக்கு சாப்பிட்ருப்பா அப்படிம்பாங்க. இந்த நேரத்துக்கு, இந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம ஆரம்பிச்சு இந்த மணி அடிச்சா சாப்பிட்றது, ஆஃபீஸ்லேயும் அதே பழக்கம் தான். இந்த டைமுக்கு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப முக்கியமா சார்? உண்மை. நேரத்துக்கு சாப்பிடணும்னு இருக்கு, டைமுக்கு சாப்பிடணும்னு இருக்கு. இந்த வார்த்தையில் நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். டைமுக்கு சாப்பிடணும்னு இருக்கு, எது சரியான நேரத்தில் பசிக்கும் போது சாப்பிட்ருப்பான்ற அர்த்தம். நான் பசிக்குதோ பசிக்கலையோ நான் காலையில் சாப்பிடுவேன், பசிக்குதோ பசிக்கலையோ நான் மத்தியானம் சாப்பிடுவேன், பசிக்குதோ பசிக்கலையோ நான் இரவு சாப்பிடுவேன். இது நோயை கொண்டு வந்துடும். குழந்தைகளுக்கு சிறு வயதில் ஏன் சொன்னாங்கன்னா, அந்த குழந்தைகள் உடம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு உணவுல கவனம் இருக்காது, இளமையிலையும் கவனம் இருக்காது, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எப்படியாவது நேரத்தில் சாப்பிட வைக்கணும் முயற்சி பண்ணாங்க. இது குழந்தைக்கும் இளமை பருவத்துக்கும். ஏன்னா அந்த நேரம் ஓடுற வயசு, வளர்ற வயசு, அந்த குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் வேணும்னு சொல்லிட்டு நேரத்துக்கு சாப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, சென்னை போன்ற பெருநகரங்களில் பார்க்குற, வெளியூர்களையுமே இது நடக்குது. மதியம் 12 மணி 1 மணி சாப்பிட வேண்டிய நேரம். இன்னைக்கு பைக்கில் மார்க்கெட்டிங் போகிறாங்க, வெளியே போகிறாங்க. அந்த நேரம் சாப்பிட்ற டைமில் என்ன பண்ணுறாங்க, ஒரு டீ சாப்பிட்றாங்க, போண்டா வடை சாப்பிட்றாங்க, 4 மணிக்கு போய் சாப்பாடு சாப்பிட்றாங்க. இப்போ நீ கேட்கலாம், ஏன் அந்த மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிடணுமா அப்படின்னா, எப்படி உடம்புல வாதப்பித்த ஸ்லேத்துவம் சொன்னனோ அதுபோல உடம்புலையும் வாதம் காலையில் வேலை செய்யும், பித்தம் நடுவில் வேலை செய்யும், இரவு ஸ்லேத்துவம் வேலை செய்யும். அதனால இரவு தயிர் மோர் சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியான ஆகாரம் சாப்பிடாதீங்க. நான் காரணம் என்னன்னா, நம்ம உடம்பு குளிர்ச்சியா இருக்கும். எப்போ பித்தம் நல்லா இருக்கும், உங்களுடைய ஜடாரகனி, வயிற்றுல அக்னி மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் போது நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் சாப்பிடும் பொழுது தான் உடம்புல சத்தை எடுத்துக்கிறோம். நீங்கள் 4 மணி 5 மணியில் சாப்பிடும் போது அந்தி சந்தி போஜனம் சாப்பிடக்கூடாதுன்றது வள்ளல் பெருமான் கருத்து. சில நேரம் இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸில், சில பாஸ்டிங்லாம் சூரிய உதயத்தப்ப சாப்பிட்றாங்க. ஆக்சுவலி தப்பு. நம்ம சித்தர் பெருமக்கள் சூரிய உதயம் போதும் சூரியன் மறையும் போது சாப்பிடக்கூடாது. எப்போ சாப்பிடணும், சூரியன் பீக்கில் இருக்கும்போது உங்கள் உடம்புலேயே அக்னி நல்லா இருக்கும். அப்போ அதுதான் பெரியவங்க நேரத்தில் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ரு. நீ 3 மணி 4 மணிக்கு பசிச்சு சாப்பிட்டாலுமே உடம்புல ஒட்டாது. அதனால தான் காலையில், மதியம், இரவில் அந்தந்த நேரங்களில் சாப்பிடும்போது அது உடம்புல ஒட்டும். ஸோ அதுதான் நம்ம நேரத்தில் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. இன்றைய மக்கள் என்ன ஆயிடுச்சு, பசிக்குதோ பசிக்கலையோ 3 வேளையும் நான் டயத்துக்கு சாப்பிட்றேன்றாங்களா, அதுவுமே தப்பு. இளமையிலே சிறு வயதிலே நேரத்துக்கு சரியா சாப்பிட்டுருங்க. ஒரு 35-40 வயசு தொடும் பொழுது உண்மையிலே பசிக்குதான் பார்த்து அந்த கரெக்டான நேரத்தில் சாப்பிடுங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு சில டயட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபுல்லாக பட்னி இருந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீல் சாப்பிட்றத நம்ம பார்க்குறோம். இது ஆரோக்கியமான விஷயம் தானே சார்? இல்லைம்மா, இது ஆரோக்கியமா இல்லையான்றது ஒருத்தருடைய உடம்பு, ஒருத்தருடைய மைண்ட் செட்டப்பு, அவங்க வாழ்கிற வாழ்க்கை. இப்படி நம்மளோட கலாச்சாரம் கிடையாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்மளுமே இருந்திருக்கோம். இப்போ நான் 2 வேளை ஆகாரம், நான் ஒரு பழக்கத்தை எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ பாருங்கள், காலையில் எளிமையான ஆகாரமா, இல்லை ஒரு டம்ளரில் ஆகாரம், இல்லை ரொம்ப ஜீரணம். அப்போ நீங்கள் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்றீங்க. முதல் நாள் இரவு எப்போ சாப்பிட சொல்கிறோம், 7-8 மணிக்கு சாப்பிட சொல்கிறோம். நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், இடத்துல 12-13 மணி நேரம் ஆச்சு இல்லைங்களா? அப்போ உடம்புக்கும் நல்ல ஓய்வு, நல்ல கேப்பு, நல்ல பசிக்கும் போது அதுக்கு தேவையான சத்தம் உடம்பு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த உணவுக்கு ஒரு உணவுக்கு இடையில நேரம் விடுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் மதியம் சாப்பிட்டுட்டீங்கம்மா, அதுக்கப்புறம் இரவு பசிக்கிற வரைக்கும் வெறும் தண்ணி குடிங்க போதும். என்னைக்கே ஒரு ஆசைப்பட்டு ஒரு சிற்றுண்டி சாப்பிட்றோம், அது வேற. பெரும்பாலும் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் நல்ல இடைவெளி விட்டு நல்லா பசிச்சு நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடம்புல அந்த சத்து ஒட்டும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஓகே. அதே மாதிரி பொய் பசி அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பொய் பசி பெரும்பாலும் காலையில் இருக்கும். காலையில் எழுந்துச்சுன்னு கப்பன்னு பசிக்கும். அது பசியா இல்லைன்னு தெரியாமல் நம்ம நல்லா காலையில் நல்ல இட்லி, தோசை, வடைலாம் சாப்பிட்ருவாங்க. ஆக்சுவலி அது பொய் பசி. அந்த நேரத்தில் ஒரு எளிமையான ஆகாரம் கொடுத்துருங்க. பெரும்பாலும் உச்சியில் சூரியன் இருக்கும் பொழுது, அந்த வயிற்றில் ஜடாரக்னி இருக்கும் பொழுது, ஏறத்தாழ நம்ம ஊருக்கு இந்திய நேரத்துக்கு ஒரு 11:30-12 மணி தான் சரியான உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். காலையில் என்னால் எடுத்துக்கொள்ள முடியல, கைகால் நடுக்கம் வருது அப்படின்னா காலை ஆகாரம் எளிமையாக எடுத்துக்கணும். ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இந்த விரத முறைகள் எல்லாம் பற்றி பேசும்போது, இப்போ நிறைய
பேர் தொடர்ந்து கமெண்ட்ல வந்து சந்தேகம் கேட்குறாங்க. எங்களுக்கு தைராய்டு இருக்கு, பிசிஓடி இருக்கு, சுகர் இருக்கு. இப்போ இதுல யாரெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், யாரெல்லாம் இதெல்லாம் தவிர்க்கணும் சார்? இது இப்போ இந்த கேள்வி நீங்கள் போய் இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் இருக்கார், இவருக்கு நான் போய் பாசிட்டிவ் சொன்னேன்னா கண்டிப்பாக ஆங்கில மருத்துவமே சத்தம் போடுவாங்க இல்லைங்களா? அடுத்து நான் காமனாகவே எல்லாருக்குமே ஒரு பொதுவான பாசிட்டிங் இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சர்க்கரை நோயாளியோட பிரச்சனை வேற, தைராய்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேற. பொதுவாகவே உணவு அதிகமாக எடுத்துக்கொண்டா நோய் தீரும் என்பதே தவறு. எந்த நோயாளியாக இருந்தாலும் உணவில் தான் நீங்கள் சரி பண்ணி ஆகணும். இப்போ இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஆரோக்கியமான உணவுகளை, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு அடிக்கடி பசிக்கும், ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பசிக்கும். அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு பசிக்கும் போது ஆரோக்கியமான உணவுகள் எடுங்க. அதோடு இல்லாமல் எவ்வளவோ நல்ல மருந்துகளுமா நம்ம சித்த வைத்தியத்தில் இருக்குது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி 20 ரூபா 30 ரூபாய்க்கு சூரணங்கள் கடைகளில் விற்கிது. சர்க்கரை கொல்லி விற்கிது, நாவல் கொட்டை சூரணம் விற்கிது, ஆவாரம்பூ சூரணம் விற்கிது, வெந்தய பொடிகள் இருக்குது. உணவில் வந்து நிறைய நீங்கள் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, காய்கறிகள் எடுத்துக்கொண்டு முறையாக உடற்பயிற்சி பண்ணாலே இந்த சர்க்கரை நோயின்றதே ஒரு பெரிய விஷயம் நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஓகே. சர்க்கரை நோயை குறித்து வள்ளலார் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்காரா சார்? இதை தீர்க்க முடியுமா, இல்லை கட்டுப்பாட்டில் வைக்க முடியுமா, அதை பற்றி ஏதாவது? அப்படி ஒரு நோயும் குறிப்பிட்டுலாம் பேசலை. ஏன்னா நிறைய நோய்கள் இருக்குது நம்ம உடம்புல. இப்போ இன்னைக்கு வந்து நிறைய நோய்கள் வந்துருச்சு இல்லைங்களா? ஆனால் எங்கே சுற்றினாலும் வாதப்பித்த சிலேத்துமத்துக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோதான் விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோய்கள்லாம் சமீபம், அப்போ சர்க்கரை நோயெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு வரும்னு தெரியுமாமா? பணக்காரங்களுக்கு வந்துச்சு. பணக்காரங்க பண்ணையாருக்கு வரும்னு சொல்லுவாங்க. பணக்காரங்க நோயினே அது பேர். ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க உடல் உழைப்பு குறைவு. உடல் உழைப்பு மட்டும் குறைவு கிடையாது, ஆகாரம் எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? கிராமங்களில் ஏலபாலை வந்து கஞ்சியும் கூழும் குறைவான உணவு சாப்பிட்ருப்பாங்க. பண்ணையார் வீட்டில் இருக்கவங்களாம் 3 வேளை நல்லா சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ உங்க நோய் எங்கே ஆரம்பிக்குது? அவன் ஒரு காலத்தில் ஒரு வறுமையில் இருந்தப்போ கூட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது. இன்னைக்கு எல்லாருக்குமே காசு பணம் வந்துருச்சு, எல்லார் கையில் வரும்போது எல்லாருமே எல்லாத்தையும் எந்த நேரமும் சாப்பிட என்ன ஆகுது, எல்லாருக்கும் நீ காமன் ஆயிடுச்சு. பணக்கார நோயின்னு இருந்தக்கூடிய நோய்கள் இன்னைக்கு காமனாக எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. உழைக்கிறவங்களுக்கு சுகர் வராதுன்னு சொல்லுவாங்க, விவசாயிகளுக்கும் சுகர் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச பல பேர் விவசாயம் பண்றாங்க, காலைல வாக்கிங் போறாங்க, சார் எங்களுக்கு சுகர் வந்துருச்சு. ஏன்? இது எல்லா வாழ்வியல் எல்லாமே மாறி போச்சு. சாப்பிடக்கூடிய உணவுல எல்லாமே ரசாயனங்கள், உழைப்பு குறைஞ்சு போச்சு, எல்லாமே மாறிடுச்சு. அதனால அந்த உணவுல கவனமா இருக்க வேண்டியது எல்லா நோய்க்குமே முக்கியம். வெறும் நீங்க நோய்க்கு வந்து மருந்து மாத்திரையை மட்டும் நம்பி இல்லாம வாழ்வியலையும் உணவுலையும் கை வச்சு 3ஆவதா மருந்து மாத்திரையை நீங்க வச்சீங்கன்னா அதுல இருந்து சீக்கிரம் தப்பிச்சு வர முடியும். நிச்சயமா. இன்னைக்கு நிகழ்ச்சியில இந்த பட்டினி இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், ஸோ அதனுடைய பயன்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. மறுப்பெருஞ்சோதி.